இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பக்கம் 6ல் பார்த்து மகிழ்வோம் எழுதி மகிழ்வோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இதில் பாருங்கள், ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, ஒரு புல்வெளி இருக்குது, பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அதில் தாமரை மலர்கள் தான் மலர்ந்துருக்கு. அதுக்கு மேலே ஒரு பாலம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கமும் அது பின்னாடியே ஒரு நரியும் போய்கிட்டு இருக்கு. பக்கத்தில் நாய் இருக்குது, வாத்து, இது தவிர நண்டு, இது ரெண்டும் மண் வீடு கட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு மான் புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இது தவிர 2 முயல் குட்டிகள் என்ன பண்ணுது, பந்து வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஒரு குரங்கு ஆலமரத்துடைய விழுதில் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு மயில் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு. புறா அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பக்கத்து கிளைகளில் இருக்கிற காகம், கிளி இதுவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த மரத்தோட மேல் பகுதியில் ஒரு ஓணான் ஊர்ந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு அணில் பழத்தை கையில் வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா மீன்கள் துள்ளி குதிச்சுட்டு இருக்குது. இதை நீங்கள் பார்த்து மகிழணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து கீழே என்ன கொடுத்துருக்குறாங்க, படத்தில் எனக்கு பிடித்தவை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன பிடிச்சது அப்படின்னு சொல்லி எழுதணுமா. இங்கே நான் எல்லாத்தையுமே எழுதியிருக்கிறேன். நீங்கள் இதில் உங்களுக்கு எது பிடிச்சதோ அது மட்டும் எழுதினா போதும். இங்கே எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கம், நரி, புறா, காகம், கிளி, மயில், மீன், ஓணான், முயல், மான், வாத்து, நண்டு, நாய், குரங்கு, தாமரை. இது எல்லாமே எனக்கு பிடிச்சது. நீங்கள் இது எல்லாமே எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சதை உங்கள் பாடப்புத்தகத்தில் நீங்கள் எழுதினா போதும். அடுத்த பக்கத்தில் பொருந்தாததை கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து அதுக்கு கீழே ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தை நீங்கள் நல்லா உத்து பார்த்து அதில் எதெல்லாம் பொருத்தமாக இல்லையோ அதை கண்டுபிடிச்சி நீங்கள் வட்டமிட்டு காமிக்கணுமா. இப்போ பாருங்களேன், ஒரு ஆப்பிள் மரம் இருக்குது, அதில் ஆப்பிள் காய்ச்சி இருக்கு. ஆனால் அதோடைய ஒரு கிளையில் பாருங்கள் மாம்பழமும் காய்ச்ச மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே ஒரு மரத்தில் ஒரே வகையான பழங்களோ காய்களோ தான் காய்க்கும். ஆனால் இங்கே பாருங்கள், ஆப்பிள் மரத்துலேயே மாம்பழமும் காய்க்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது பொருத்தம் இல்லாதது. இதை நீங்கள் வட்டமிட்டு காமிக்கணும். அடுத்து பாருங்கள், அந்த மரத்தில் தொலைக்காட்சி பெட்டியை மாட்டியிருக்காங்க. பொதுவாக தொலைக்காட்சி பெட்டியை நம்ம வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்போம். ஆனால் இங்கே தவறுதலாக கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் வட்டமிட்டு காமிக்கணும். அடுத்து அந்த வீட்டு வாசலில் பாருங்கள் ஒரு அணில் இருக்குது. அந்த அணிலுடைய தலைப்பகுதி நிறையா இருக்குது, அது தவறு. அடுத்து பாருங்கள், ஒரு கார் எப்போவுமே வீட்டு வாசலில் தான் நிற்கும். ஆனால் இங்கே பாருங்கள் வீட்டுடைய கூரை பகுதியில் நிறுத்தியிருக்கு. இது பொருந்தாதது. அதனால் இதை நீங்கள் என்ன பண்ணணும், வட்டமிட்டு காமிக்கணும். அடுத்ததாக அந்த குளத்தில் பாருங்கள் ஒரு கோழி நீந்திக்கிட்டு இருக்கு. பொதுவாக வாத்து தான் குளத்தில் நீந்தும். ஆனால் இங்கே கோழி நீந்துற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இது தவறு. அடுத்து வெளியில் இருக்கிற மீன்கள் பாருங்கள். மீன்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது நீரில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். ஆனால் இங்கே அது தரையில் இருக்குது. தரையில் அதால் வாழ முடியுமா? வாழ முடியாது. அதுவும் இங்கே பொருத்தம் இல்லாதது. அதையும் நீங்கள் வட்டமிட்டு காமிக்கணும். அடுத்ததாக வழியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இடது பக்கத்தில் முயல், குரங்கு, மான், அப்புறம் ஒரு பறவை, இந்த 4 படமும் கொடுத்துருக்குறாங்க. வலது பக்கத்தில் ஒரு பறவை கூடு, புல், வாழைப்பழம், இது தவிர கேரட், இந்த படங்களை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றையும் அதோடைய இடத்துல கொண்டு சேர்க்கணும். இப்போ பாருங்களேன், முயலுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும், கேரட். அந்த கேரட்டை நீங்கள் முயலுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும்.
அதே மாதிரி குரங்குக்கு பிடிச்சது வாழைப்பழம். அதுக்கு நீங்கள் வழியை கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அடுத்து மானுக்கு புல் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் மானை கொண்டு புல் இருக்கிற இடத்துல கொண்டு நீங்கள் விடணும். கடைசியாக அந்த பறவை எங்கே வாழும்? பறவை கூட்டில் வாழும். அதனால் நீங்கள் பறவையை கொண்டு அந்த கூட்டில் விடணும். இதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் புத்தகத்தில் வரைஞ்சி உங்கள் ஆசிரியர்கிட்ட காமிங்க.